வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துருக்குது ஆணை நெரிஞ்சல் மூலிகைங்க. இந்த ஆணை நெரிஞ்சல் மூலிகை வந்து நம் முன்னோர்களும் சித்தர்களும் சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு மூலிகையாக உதவிச்சுங்க அந்த காலகட்டங்களில். இன்றைக்கு இதெல்லாம் மறந்ததுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி இந்த செயலிழப்பால் உயிரை இருக்கிறாங்க. ஒரு நல்ல நோக்கத்தினால தான் இதை வந்து நம்ம காட்டிகிட்ருக்கோம். என்னென்னா, கிட்னி பாதிச்சிருக்குன்னா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பாதிப்பில் இருந்தே நிரந்தரமாக விடுபடலாம். அதுலேயும் மெயினாக அந்த கிட்னியில் கற்கள் இருக்குது, தீராத வலிகள் இருக்குது அப்படின்றவங்க ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கொஞ்சமே போதும். ஆணை நெரிஞ்சல இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி தொலைவி விட்டுட்டு இப்படி தூக்கி பாருங்கள். ஜெல்லு மாதிரி இதை பாருங்கள், ஜெல்லு மாதிரி அப்படி இப்படி ஒழுகுது பாருங்கள். ஜெல்லு மாதிரி இது கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த தலையை தூக்கி போட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. குடிச்சிட்டு வந்தோம்னாவே போதுங்க, எப்பேற்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். மெயினாக கிட்னி கற்கள் எவ்வளோ பெருசு இருந்தாலும் சரிங்க, அந்த யூரின்லேயே கரைஞ்சி வெளியே வந்துடும். கட்டியெல்லாம் வராது, வலியோடலாம் வராது, கரைஞ்சி மண் மாதிரி வெளியேறதே தெரியாமல் வெளியேறிடும். இது நீங்கள் ஒரு 7 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கிட்னி கற்கள் இருந்த அடையாளமே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல்னு சொல்லலாம் ஆணை நெரிஞ்சல். இந்த ஆணை நெரிஞ்சல் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுங்க. நம்மளுடைய கிட்னியை வந்து பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளை இதுவும் ஒன்று. ஏன்னா கிட்னி கற்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை சாப்பிட்ணும், கிட்னி பாதிப்பு இருக்கவங்க மட்டும்தான் இதை சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா மாதம் 2 முறை இல்லை 3 முறை இதை சாப்பிட்றது நல்லது. இல்லை ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா வாரம் 1 முறையாவது இந்த மூலிகையை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிட்னி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னா கிட்னி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடம்பு, தேகம், ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக நோய் இல்லாமல் வாழ முடியும். சரிங்களா? அதனால் ராஜ உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு இது மிக சிறந்த மூலிகைகளை இதுவும் ஒன்றுங்க. எவ்வளவோ மூலிகை இருக்குது, காயகற்ப மூலிகைகள், அதில் இதுவும் ஒன்று. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நம்மளுடைய நோக்கம் இன்றைய காலகட்டங்களில் மூலிகைகளை பற்றி தெரியாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. மிக மிக எளிய முறையில் தீர்வு கிடைக்கும் நம்மள உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு. அது எல்லாமே நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது, அதை நம்ம தேடி பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு பாதிப்பு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next வீடியோ. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது தொடர்ந்து இது 2வது வீடியோ.